நமக்கு எப்பங்க ஒரு பிள்ளை பிறந்த அந்த பிள்ளை எடுத்து கொஞ்சம் முடியும்? ஏன் அப்படி சொல்லுதியா? ஒரு கண்ணு பட்டாலே பிள்ளை நாசமா போகும். எப்படி இல்லைன்னு சொல்லணும்னு பத்தியெல்லாம் சொல்லுவாங்க, 1000 சொல்லுவேன். மலட்டியும் சொல்லாம வேற எப்படி சொல்லாது? இப்போ ஒன்றும் சந்தோஷம் தானே? ஆமாங்க, 3 வருஷத்தை கனவு இல்லை. இனி யாரும் நம்மள்கிட்ட புள்ள இல்லையான்னு கேட்க மாட்டாங்க. இல்லை அது சரிதான். எனக்கு யாரும் அப்படி கேட்க மாட்டேன்னா உனக்கு எதாவது வேணுமா, உனக்கு எதாவது வாங்கி தரணும் போல இருக்கு. எனக்கு ஒன்றும் வேண்டாயா? இப்போ அப்படி கேட்குறியா? நமக்கு இத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்துட்டு கடவுளாக பார்த்து இப்போதான் பிள்ளை இருந்திருக்காரு. உனக்கு எதாவது வாங்கி தரணும் போல இருக்கு. நான் வெளில சாப்பிடுவோமா? வேண்டாம். அப்படின்னு ஒரு சாரி ஏதாவது வாங்கி தரட்டா? ஒன்றும் வேண்டாம், நம்ம இப்படியே சந்தோஷமா இருந்தாலே போகிறோம். பட்டா பகல்ல நடு காலில் இருந்து உறங்கி இல்லை எலும்பிட்டி. ஏன் மாமி? என்ன பகல் கனவா? விளங்கிற 3 நேரம் வெட்டி விழுங்கணுமே கிச்சன்ல வந்து வேலை செய்யும். உன்னால என்ன மோனு ஒரு பிள்ளை பத்து கொடுக்க முடியல. இனி நீ பொறுவை என்னுள்ள நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. உன்னால இந்த வீட்டுல ஏதாவது உதவியா இருக்கணும்னு அடுக்கல்ல போய் வேலையை செய்யும். பகல் கனா கண்டாரே விளங்காத எலும்பு போட்டி. நான் தான் அப்போவே சொன்னேன், இல்லை அது ஒரு சாபம் பிடிச்ச குடும்பமாக வேணும். அவ்வளோ அக்கால பிள்ளை இல்லை, அது உங்கள் எல்லாரையும் தெரியும். இல்லை என்ன இவ்வளோ பிள்ளை பார்க்கணுன்னு எதிர் இருக்கு. நான் சொன்னதை நீங்கள் யாரும் கேட்கல. இனி வரதை அனுபவிங்க எல்லாரும் மட்டும். அதை அவனு விதி வேற என்ன சொல்லியது? ஒரு குழந்தைகள் அவன் படிய பாட பத்தியா ஆசுத்திரியா யார் இறங்கி அவனு இதெல்லாம் என்ன எழுதிருக்கு அதான் நடக்கும். அவனுங்க பிள்ளைகளை குஞ்சுகளை பாக்கி நமக்கு இல்லை. நமக்கு அவனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவனுக்கு அவ்வளவு வயசு ஒன்னாவே இல்லை. நானே அதான் நினைச்சேன். அது அவங்ககிட்ட எப்படி சொல்லியது? அதை நான் அவன்கிட்ட பக்குவமா சொல்லிடல. நீங்க என்ன கூட மாட்டேன்னு என்ன ஆகும்? இல்லாம இந்த மலடி ஒரு பேரப்பிள்ளை பத்து தருவான்னு நம்பிக்கை இல்லை. இவ்வளவு விரட்டினாதான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைச்சான். நீ மோன்ட்ட சொல்லி மதுவா தொடங்கி மீதி உள்ளதை நான் பார்த்துக்கலாம். நான் வாடுறேன், பக்குவம் பேசி புரிய வை, சொதப்பிடாது. என்ன நான் சொதப்ப மாட்டேன், நீங்க சொதப்பாதான் இருந்தா. என்ன 2 பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்குதே போல இருக்கு. சீரியஸ் ஆகணும் இல்லை, நாங்க எங்க சோகத்தையே பேசிட்டு இருந்தோம். வயசான காலத்துல பேர பிள்ளைகளை கொஞ்சம் நேரத்துல 2 அடி ஈச்சு அடிச்சுட்டு இருக்கீங்களா? இனி அதுக்குள்ள யோகம் உண்டா என்னதான்? ஏமா அவங்க 2 பேரும் பேசுறது வேற ஒன்றா இல்லையா? நீ மன வருத்தப்படாது சொன்னது இல்லை மோன, நாங்க எங்க மன வருத்தத்தினால சொன்னது. மோன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பார்த்தீங்க. ஏன் இப்போ வேற ஒன்றும் இல்லை மோன, ஒரு பெண்டாட்டி விஷயமா தான் அப்பா அவன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. மோன இத்தனை வருஷமா அவனுக்கு பிள்ளை ஒன்றும் ரெடியாகவே இல்லை. எங்களுக்கு பேரம் பேத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்காத. நாங்கள் அதனால தான் அவனுக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னா இருக்கோம். என்னால முடியாது. என்ன நம்பி என் கூட வாழ வந்தவங்க ஒரு குழந்தையில உள்ள காரணத்துக்காக அவ்வளோ விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க என்னால் முடியாது. ஏன் லேட்டாகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாம் நடக்கணும், அதில் எல்லாம் கரெக்டாக நடக்கும். மோனே நீ இதை செல்ல தொடங்கி 3 வருஷம் ஆச்சு. இந்த 1 மாசம் கூட பார்ப்போம். இல்லைன்னா நாங்க செல்லியதான் நீ கேட்கணும். இவன் சம்மதிப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. அவள் இவனுக்கு ஏதோ கைவசம் கொடுத்துட்டா. அவன் இப்ப சம்மதிச்சாட்டா என்ன? அவன் எப்படி சம்மதிச்சா வச்சாலும் என்ன தெரியும்? கங்காளை எங்க வந்துருக்கேன்? நான் வந்து எங்க எல்லாம் தேர்னாடு தெரியுமா? என் அளவு விட்டுருக்கேன். என்னாச்சு? திரும்ப வந்துட்டு பாருங்க. 1 வாரம் தள்ளி போனவன் நான் சந்தோஷப்பட்டேன். வருத்தப்படாது, எல்லாம் சரியாகும். எங்க சரி? அவன் வருஷம் 3 ஆச்சு. பாக்கியவங்க எல்லாரும் பிள்ளை இல்லையான்னு கேட்கறத கேட்டேன்னு வார்த்தையே வருத்துச்சு. சொல்லிவங்க பலதும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு வருத்தப்படாது பண்ண அதுக்கு தான் நேரம் எடுக்கும். நான் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னேன்? இல்லை நம்ம டாக்டரை போகும்போது டாக்டர் சொல்லி நம்ம 2 பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைன்னு தானே. நமக்கு எப்போ நேரம் நல்லா இருக்கோ அப்போ எல்லாம் கிளியராக நடக்கும். நமக்கு எப்போங்க ஒரு பிள்ளை பிறந்த அந்த பிள்ளை எடுத்து கொஞ்சம் முடியும்? இவ்வளோ நாள் பொறுத்த இல்லை, கொஞ்ச நாளோட பொறுத்த இல்லை. நமக்கு இன்னொரு நல்ல நேரம் இருக்கும். அப்போ எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மருமோள விசேஷம் ஒன்றும் ஆவே இல்லையா? அந்த கொடுமையை ஏன் கேட்குது? அந்த மலடி பொருவானுள்ள நம்பிக்கையே போச்சு. அவன் வந்ததோட எங்க வீட்டில் தாரித்திரியம் பிடிச்சது. மோண்ட பேசி பார்க்க வேண்டியதானே? அவனுக்கு அவ கைவசம் கொடுத்துட்ட. நாங்க என்ன சொன்னாலும் அவன் கேட்கல. யார பெண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச வேண்டியதானே? நாங்களும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு விரட்டி தள்ளிட்டு 3 வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்ச வேண்டியதான். இந்த மலடியை நம்பிட்டு இருந்தா எங்க குடும்பத்துக்கு வாரிசு இல்லாத பேதான். என் வீட்டுல கொஞ்சம் வேலை இது நான் போடுறேன். என்ன ஏன் முறைச்சிட்டு நிக்க?
ஏன் மாமி போடுறவங்கள்ட்டையும் மாறுறவங்கள்ட்டையும் என்ன கேவலப்படுத்துது? உங்க மகளா இருந்தா இப்படி கேவலப்படுத்துவீங்களா? நிறுத்திட்டு எனக்கு ஒன்ன போல மலடி இல்லை. ஏன் மாமி அப்படி சொல்லுது? மலடின்னு சொல்லாம வேற எப்படி சொல்லாது? எங்க வழியில் வந்திருக்க? பக்கத்து வீட்டுல பிள்ளை விளையாடுறதுல தான் பார்த்துட்டு. நீ அவங்க கூட விளையாட வேண்டியதானே, மனசு கொஞ்சம் ஆறுதல இருக்கேன் இல்லை? பிள்ளை கீழே விடு. பிள்ளை இல்ல, நீ எப்படி பிள்ளை தூக்கல? கீழே விடு. ஏன் அப்படி சொல்லுது? ஒன்ன போல வருது பிள்ளை எடுத்த பிள்ளை நிலைமை என்ன ஆகும்? அப்புறம் கண்ணு பட்டாலே பிள்ளை நாசமா போகும். எப்படி இல்லைன்னு சொல்லணும்னு பார்த்தீங்களா? சொல்லி அவங்க 1000 சொல்லுவேன் கண்டிப்பா. நம்ம வீட்டு உள்ளவோம் சரி. அல்லாது நான் ஒன்று சொன்ன கேட்பீங்களா? சொல்லு, என்ன செய்யணும்? நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணுங்க. நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணுனா மாமி மாமாவுக்கு பேர பிள்ளைகளும் கிடைக்கும், வீட்டில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீ சொல்லு, நல்ல யோசனை தான். ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிட்டு அப்போ நீ என்ன செய்ய போடுற? நான் சும்மா சொல்லல, எல்லாரும் கண்ணுக்கு நான் தப்பானாலோ தான் தெரியும். மலடின்னு கேட்டு எனக்கு போதும் ஆயிடுச்சு. நீ சும்மா இருக்குதியா? நமக்கு பிள்ளைய உண்டுனாலும் பிள்ளை இல்லாமல் இருந்தாலும் கடைசி வரை நம்ம ஒன்றா தான் இருப்போம். நமக்கு பிள்ளைய பிறக்கான்னு ஒரு விதி இருந்துச்சுல என்னங்கி, அது எப்போ இருந்தாலும் அது பிறக்க தான் செய்யும். மோனி ஒன்று வெளியில வா. மாமி தான் கூப்பிடுங்க. இங்கே என்னெல்லாம் சொல்லணுமோ என்ன. இந்த பிரச்சனைக்கு நான் என்னையோட ஒரு முடிவு வேண்டேன். நான் என்ன சொன்னாலும் நீ கூட பண்ணுறதுன்னா போதும், வேற எதுவும் இடத்துல சொல்லிடக்கூடாது. என் இதுக்கு மேலே ஒன்று அந்த வீட்டில் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி. மோனே, நமக்கு நாளை ஒரு டாக்டரை பார்க்க போனேன்னா. நான் ஒரு இடத்துக்கு வரேன், நீங்கள் போகிறதுனா போயிட்டு வரீங்க. ஏன் நீ வரமாட்ட? நீ வரலன்னா விடு, நாங்கள் சொல்லிய போல வேற கல்யாணம் பண்ணிக்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை என்ன பண்ணியது? என்னால் முடியாது. அவளுக்கு வீட்டுக்கு போட்டு எங்களுக்கு கண்டிப்பா ஒரு பேர பிள்ளை வேணும். நான் கல்யாணம் பண்ண ஒன்றும் பேர பிள்ளைய வராது. ஏன் வராது? அதெல்லாம் கண்டிப்பா வரும். அவள் மறுபடியும் இல்லாமல் நான் மரணம் இருந்தாலும் என்ன மோனே சொன்ன? ஆமாம், அவளுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிரச்சனை இல்லை எனக்கு தான். எத்தனையோ டாக்டரை பார்த்தாச்சு, ஒரு பிரயோஜனமே இல்லை. அது அவளுக்கு தெரியுமா மோனே? அவளுக்கு தெரியாம அவளை என் கூட தான் ஆஸ்பத்திரி வந்திருந்தேன். அவன் எதுவும் சொல்ல இல்லையா? இல்லைம்மா, எப்போ குழந்தை பிறக்கான விதி இருக்கு, அப்போ பிறக்கட்டும்னு ஆறுதல் சொல்லுவாளே தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன் மோனே அதை முதல்ல சொல்ல? அதை நான் எப்படி அம்மா என்ன வாயால் சொல்லுவேன்? சரி, அவன் எங்க உறங்கிட்டா இல்லையா? இல்லைம்மா, ஏன் கேட்குதியா? மாமியாருக்கு மருமகளுக்கு 1000 இருக்கு, அதுல நீ தலை போடாது. என் மருமலை இவ்வளோ நடந்திருக்கு, நீ எங்களை ஒரு வார்த்தைகிட்ட சொல்லிட கூடாதா? அதுவா மாமி, நீங்க என்ன வேணான்னு சொல்ல, ஏன்னா புருஷனை எனக்கு விட்டு கொடுத்து பேச முடியாதுல்ல. நான் உன்னை மலடின்னு எல்லா இடத்துலையும் கேவலப்படுத்துறேன். என் மேல உனக்கு கோபமே இல்லையா மருமலை? இல்லை மாமி, என்ன அம்மா சொன்ன நான் பொறுத்துருக்க மாட்டேனா? நீங்களும் என்ன அம்மா தானே. இதுக்கு என்ன செருப்பாலே அடிச்சிருக்கா மருமலை? ஏன் மாமி அப்படி சொல்லுது? ஏன்னா உங்ககிட்ட ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான். வீட்டில் ஒரு ஆள் பிரச்சனைனா எல்லாரும் சேர்ந்து தீர்க்க இல்லை மாமி பார்க்கணும். இது எல்லாரும் சேர்ந்து குத்தி இல்லை காட்டுனீங்க. இப்போ பிரச்சனை உங்கள் மகனுன்னு சொன்னாலும் உங்களுக்கு எவ்வளோ வலிக்குது, அதே போல தானே எனக்கு வலிச்சிருக்கேன். புதா மருமலை இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருக்கேன். ஏன் அவங்ககிட்ட அப்படி எல்லாம் சொல்ல முடியும்? வேற எப்படி சொல்லு? இப்போ பார்த்தியா, அவங்களே குழப்பி விட்டாச்சு. இனி அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னா, வேற யாரையும் ஒன்று சொல்லி விட மாட்டேன்னா. நீங்கள் இப்போ சொன்னதை வெளியில் ஏற்றி இப்போ சொல்லுவேணுமா? களத்தை அறுத்து போட்ட வழியில் சொல்லுவேணுமா? நமக்கு தேவை அமைதியான வாழ்க்கை, அதுன்னு ஒரு கிடைச்சேன். சந்தோஷம் தானே.